பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இறைவன் என்பதை நம்ம பைபிள்லேருந்து பார்த்துட்டு வரோம். பழைய ஏற்பாட்டிலேருந்தும் புதிய ஏற்பாட்டிலேருந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். குறிப்பாக பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து மெஸ்ஸையா எப்படி இருப்பார், எங்கே பிறப்பார், அதன் காரியங்கள் ஷேடோவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கி திரும்பி நம்ம அந்த வரிசையில் பார்க்கும்போது சகாரியா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நான் அதுக்கு முன்பதாக வசனத்தை வாசிக்கிறேன். அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவை மகிமை பொருந்தினராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பைபிளில் வந்து சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவரை சொல்லும்போது மெஸ்ஸையாவின் வாழ்க்கையை கூட சொல்லப்பட்டிருக்கு. மெஸ்ஸையா வந்து எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. மெஸ்ஸையா வந்து ஒரு ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம் கிடையாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாக வந்தார். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியாகவே அவர் கடைசி வரைக்கும் இல்லை. அவர் நமக்காக பலியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 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 கணம் பொருந்திய ஒரு சிங்கத்தை போல, ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவை போல தான் அவர் காணப்படுறார். ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாவை குறித்து சொல்லப்படும் போது, ஒன்று அவர் நம்மளுடைய பாவத்துக்காக எப்படி அடிக்கப்படுவார், நம்ம பாவத்துக்காக எப்படி வருவார் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யமாக இருக்கும், அவர் ஒரு நீதியின் ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இங்கே சொல்லும்போது அவர் தான் ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செல்வார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்பது மாத்திரம் இல்லாமல் அந்த மெஸ்ஸையா எப்பேற்பட்டவர் என்பது தான் நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா என்பது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா யூதர்களும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதனால தான் ஒரு கூட்ட யூதர்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்ற ஆரம்பினான்னு சொல்ல மாட்டேன், இயேசுவை மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த இயேசுவை மெஸ்ஸையாக ஏற்றுக்கொண்டு இந்த யூத கூட்டமாகட்டும் புறஜாதி கூட்டமாகட்டும் எல்லாரையும் பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. எபிரேயர் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கும் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த உலகத்துக்கு மேகத்தில் வரல. இந்த உலகத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை தாழ்த்தி கன்னி மரியாள் மூலமாக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா அவர் மரித்து போகலை, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பின்பு பார்த்திங்கன்னா அவர்களுடைய எல்லா அவங்களுடைய சீடர்களோடு ஒரு கிட்டத்தட்ட 40 நாள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பழகுறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மேகத்தில் போகிறாரு. அப்போது மேகத்தில் போகும்போதே தேவதூதர்கள் சொல்கிறாங்க, எப்படி இவர் மேகத்தில் போகிறாரோ அப்படியே திருப்பி வருவார் சொல்லப்பட்டிருக்கு. இது தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போ நம்மளுடைய எல்லா அறிக்கையும் அவர் உறுதி பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சகரியா புஸ்தகத்துலேயும் பார்த்தோம். அவர் பார்த்திங்கன்னா அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை வந்து ஒரு ஆசாரியராக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். இது மாதிரி அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 24ஆம் வசனம், இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் வந்து ஒரு லிவிங் ப்ரீஸ்ட். பைபிளில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு, அதாவது மோசேயின் சட்டத்தின் மூலமாக ஆண்டவர் வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அதில் ஒரு பிரதான ஆசாரியர் ஹை பிரிஸ்ட் தான் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் நின்று பலிகளை எல்லாம் கொடுப்பார். ஆக்சுவலாக பலிகள் செலுத்துவார் சொல்லலாம். இல்லை மனுஷனுக்கு ஒரு பிரதிநிதியாக போய் நிற்பார். இறைவன் சமூகத்தில் மனுஷனுடைய பாவத்திற்காக மனுஷன் செய்த எல்லா தவறுகளையும் அவர் கடவுள்கிட்ட போய் சொல்லி ஒரு பிரதிநிதியாக தான் ஒரு ஆசாரியர் நிற்பார். ஆக்சுவலாக அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு நினைக்கிற சம்பவம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நமக்காக அந்த ஹை ப்ரீஸ்ட் பார்த்திங்கன்னா இயேசு என்ற ஹை ப்ரீஸ்ட் ஒரு தடவை இல்லை,
நமக்காக யுகம் யுகமாக அவர் பிதாவை நிற்கிறார். ஆக்சுவலாக யுகம் யுகம் சொல்லும்போது யுகம் யுகம் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம பாவத்தில் இருக்க மாட்டோம். நமக்கு வந்து ஒரு நீதியின் பிள்ளைகளாக காணப்படுவோம். இந்த உலகத்தை விட்டு நம்ம மறுரூபமானதுக்கப்புறம் நீதியின் பிள்ளைகளாக காணப்படுவோம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழும்போதும் அவர் ஒரு ஹை ப்ரீஸ்டாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளுடைய ராஜாவாக யுகம் யுகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார்னு வேதம் நமக்கு சொல்லுது. 25 வசனம் வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க சகரியா சொல்கிறாரு, இவர் வந்து சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, எபிரேய புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு, இவர் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆசாரியராக இருப்பார். எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக இறைவன்கிட்ட போய் அந்த காலத்தில் ஒரு பிரதான ஆசாரியர் நின்னாங்களோ, அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. இவரை சொல்லப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த இவர் எதுக்கு ஒப்பாக சொல்லப்படுதுன்னா, மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு வசனம் வாச்சோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு சொல்லப்பட்டிருக்கும். மெல்கிசேதேக் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கடந்த வீடியோஸில் பார்த்தோம். மெல்கிசேதேக் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த பிறப்பும் கிடையாது, எந்த வம்சமும் கிடையாது, என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவின் உதாரணமாக சொல்லுவாங்க. ஒரு டைம் சொல்லுவாங்க அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு மெல்கிசேதேக்காக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம அதுக்கு போக வேணாம். ஆனால் மெல்கிசேதேக் எப்படி ஒரு பிரதான ஒரு ஆசாரியனாக ஆபிரகாமுடைய எல்லா காரியங்களும் அவர் ஏற்றுக்கொண்டாரோ, தசமபாகம் ஏற்றுக்கொண்டாரோ இறைவனுக்காக, அதே போல் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மெல்கிசேதேக்கை போல் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் சாதாரண ஒரு மனிதன் மாத்திரம் கிடையாது, மனுஷனுடைய பாவத்தை சுமந்தர் மாத்திரம் கிடையாது, அந்த யுகத்தையும் அண்டத்தையும் ஆளுகை செய்ய போகிற ராஜாவாக காணப்படுறார். ஆக்சுவலாக சரி, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாம் பார்த்திங்கன்னா தேவ தூதனானவர் தான் பேசுவாங்க. கர்த்தருடைய தூதனானவர் தான் ஆபிரகாம்கிட்ட எப்போதும் பேசுவாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் வந்தாங்களோ அது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக மைண்டில் வச்சுக்கலாம், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஏன்னா கர்த்தருடைய தூதனானவர் சொல்லும்போது அது சாதாரண, எப்பவும் பைபிளில் பார்த்தீங்கன்னா தூதன் வரும்போது தூதன் வந்து பேசுவாங்க. ஆனால் தூதன் வந்து இங்கே பேசலை, தூதன் ஆனவர் வந்து பேசுகிறாரு. இவர் வந்து சாதாரணமாக மெசேஜை கன்வே பண்ண வரல, ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வந்திருக்காரு. ஆக்சுவலாக ஒரு சம்பவத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து கடவுள் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஐசக்கை பலி செலுத்தும்படியாக, ஐசக்கை பலியாக கொடுக்கும்படியாக தன்னுடைய கத்தியை நீட்டும் போது 12ஆம் வசனம் சொல்லுது, 11 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்று பாராமல் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்புறம் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் யார் சொல்கிறார்? தேவ தூதன் சொல்கிறார். ஆபிரகாம் யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? குழந்தைய கடவுளுக்கு. பேசுறது யார்? தேவ தூதன். ஆக்சுவலாக தேவ தூதனானவர் பேசுகிறாரு. அந்த தூதன் சொல்கிறாரு, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ கர்த்தருடைய தூதன் அவருக்கு பாருங்கள் எப்படி இந்த அத்தாரிட்டி கிடைக்கும். ஒரு தூதனுக்கு இந்த அத்தாரிட்டி வராது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தூதன் வந்து சொல்லும்போது அந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, நான் மைக்கேல் வந்திருக்கேன், நான் கேப்ரியல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இந்த அத்தாரிட்டி வைக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் நம்புகிறேன் அப்படிம்பாரு. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், டக்குன்னு ஆபிரகாம் கண்களை எடுத்து பார்க்காரு, அங்கே ஒரு ஆட்டு கெடா மாட்டி சுத்திட்டு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பைபிளில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ரான்சம் இவருக்கு பதிலாக இது அப்படிங்கிற விஷயம் நடக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஆதாம்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளும் முதல் பாவம் செய்யும்போது அவங்க வந்து தன்னுடைய நிர்வாணமாக இருக்க கண்டும்போது அவங்க இலைகளையும் மரச்செடிகளையும் எல்லாம் வச்சு அவங்க தன்னை கவர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆட்டு கிடாவை தான் அங்கேயும் வெட்டி ஒரு லெதரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணி கவரேஜ் பண்ணி ட்ரெஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா பாவம் செய்யும்போது ஒரு ரான்சம் வருது.
இந்த மனுஷன் ஆதாமியவளுக்கு பதிலாக ஆதாமியவள் சேர்த்து அவருக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாயை வெட்டி அங்கே ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரஹாமுக்கு வந்து அவருடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாயை கொடுக்காங்க. இந்த ரேன்சம் தான் பார்த்திங்கன்னா இந்த மெசையாக தான் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார் என்பதை ஆபிரகாம் அப்பமே தெரிஞ்சிட்டு, என்னுடைய குமாரன் பலியிடுக்கு பதிலாக என்னுடைய பாவத்துக்கு பதிலாக நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க வர போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆக்சுவலாக. அப்போ அதைத்தான் ஆபிரகாமின் மார்க்கத்தில் உள்ள ஒரு கருப்பொருளை தான் ஆபிரகாமின் மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தாருன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்மளை பாவத்துக்கு ஒரே நிவர்த்தி ரத்தம் சிந்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அதே வரிசையில் வந்த மோசஸ்ட்டு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி நீங்கள் பலிகள் கொடுக்கணும்னு சொல்லி, ஆடை பலியாக கொடுக்கணும், நீங்கள் புறாவி பலியாக கொடுக்கணும், சின் ஆஃபரிங், இந்த ஆஃபரிங் அந்த ஆஃபரிங் சொல்லி பலிகள் தான் செலுத்துவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் நான் சின்ன கேள்வி கேட்க, நீங்கள் ஒருவேளை இஸ்லாம் வந்து நீங்கள் ஆபிரகாம் மார்க்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் மோசஸ் என்ன வழக்கத்தில் வாழ்ந்தார்னு சொல்லுங்கள், தாவூது என்ன வழக்கத்தில் வாழ்ந்தார் சொல்லுங்கள், எந்த ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க, சக்காரியா ஆகட்டும், இயேசு ஆகட்டும், ஈசா ஆகட்டும், எல்லா ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வழக்கத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க தன்னுடைய கடவுளை வணங்கும் போது என்ன காரியங்கள் செய்தாங்க, அவங்க வந்து மசூதிக்கு போனாங்களா, இல்லை மசூதி உங்கள் ஆள் ஏற்படுத்தினார் ஆக்சுவலாக. அப்போ எங்கே போனாங்க, அவங்க எருசலேம் கோயிலில் போயிட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பலிகள் செலுத்தினாங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த வழக்கமே தெரியாத ஒரு ஆபிரகாமின் மார்க்கமாக இருக்கிறது தான் இஸ்லாமுடைய உண்மையான நிலவரம் ஆக்சுவலாக. ஏன்னா முகமது நபிக்கு அது தெரியாது, அதுதான் பிரச்சனையே. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணீர் அப்படிங்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் அப்படிங்கிறார் ஆக்சுவலாக. எப்படி கர்த்தருடைய தூதனானவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு கடவுள் தானே ஆசீர்வதிக்க முடியும் ஆக்சுவலாக. அப்போ ஆபிரகாம்கிட்ட அன்னைக்கு இடைப்பட்டது தேவநகை கர்த்தர் ஆக்சுவலாக. கர்த்தருடைய தூதனானவர் சொல்லி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பைபிளில் வருதோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் அங்கே காணப்பட்டு அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆக்சுவலாக. பைபிளில் நான் சொன்னேன், நிறைய இடத்துல எக்ஸ்பிளிசிட்டாக மெஸ்ஸையா எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல நிழலை போல நம்ம பார்க்கலாம். ஒரு சில கேரக்டர்ஸ் வரும்போது இதுதான் மெஸ்ஸையாவுடைய கேரக்டர்ஸாக வரப்போகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. இப்போ வேதம் நமக்கு எந்த இடத்துலையும் குழப்பத்தை கொண்டு வரல. இயேசு கிறிஸ்து மெய்யான இறைவன் என்பது நமக்கு வேதம் காட்டுது. எந்த மனுஷனும் கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. நீங்கள் என்ன தான் 5 வேளை தொழுகை செய்தாலும், எந்த தான் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போனாலும், எந்த தான் நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் குளத்தில் குளித்தாலும் சரி தான், இல்லாட்டி நீங்கள் ரோம் பூசாரியை பார்க்க போனாலும் சரி தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் எந்த மனுஷனும் பாவத்தில் எந்த மனுஷனும் தன்னை சுத்தம் செய்ய முடியாது. அவன் ஆல்ரெடி சாக்கடையாக இருக்கிறான். அவன் வெளியரங்கமாக சாக்கடையாக இல்லை, உள்ளரங்கமாகவே சாக்கடையில் இருக்கிறான். அப்போ உள்ளான அழகு அவனுக்கு வர வாய்ப்பில்லை. அதுக்கு தான் வேதம் சொல்லுது, நான் உனக்காக இந்த உலகத்துக்கு போய் உனக்கு நான் பலியாக நான் மாறி நான் ஒரு நித்திய ஒரு ஆசாரியனாகவும் ஒரு தேவனாகவும் உனக்கு நான் விடுதலை தரேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. கடைசியை பார்ப்போம், எபிரேய புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகனி பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதால் அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, தேவனுக்கு பார்த்திங்கன்னா தேவன் தான் மோசே மூலமாக நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் இதை மாதிரி நீங்கள் ஆட பலி கொடுக்கணும், நீங்கள் சின் ஆஃபரிங் பண்ணணும், பீஸ் ஆஃபரிங் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் தான் நிறைய சாக்ரிஃபைசஸ் ஆஃபரிங்ஸை கடமையாக சொல்கிறாங்க, இதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா, அவன் தவறுகள் அவன் செஞ்சு பார்த்திங்கன்னா அவன் ஆஃபரிங்கை ஒரு கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் குற்றமற்றவனாக அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாதவனாக தன்னை குற்றமற்றவனைப் போல அவன் தன்னை கடவுள்கிட்ட போய் காட்ட ஆரம்பித்தான். அவன் ஆண்டவர் சொல்லிட்டான், எனக்கு வந்து இவங்களுடைய சாக்ரிஃபைசஸ் இவங்க செய்கிற பலிகள் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போ தான் இயேசுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் உனக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் இயேசுக்கு சொல்கிறாங்க, தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் இதோ வாரேன், நானே இந்த உலகத்துக்கு போகிறேன்,
புஸ்தகச் சுருளில், அதாவது இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு இயேசு சொல்கிறாங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்காக முதலாவதை நீக்கி போடுகிறார். அதாவது மோசையின் சட்டங்களையும் அந்த பாவ நிவாரண அந்த சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங்ஸை நீக்கி போட்டுட்டு அவரே இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லி முடிக்குது ஆக்சுவலாக. அப்போ என்னுடைய அன்பு தேவ ஜனமே, எந்த ஒரு கல்ட் மெசேஜை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். பைபிள் நமக்கு தெளிவாக சொல்வது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு எந்த ஒரு விமோச்சனமும் கிடையாது. உங்களுக்கு எந்த தான் பைபிள் அறிவு இருந்தாலும் அந்த அறிவு நமக்கு காணாது. தேவனை குறித்து அறிகின்ற அறிவு தான் நமக்கு முக்கியம். பைபிள் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகின்ற அறிவு தான் நமக்கு வந்து ஒரு வர்ஷிப் ஆக்சுவலாக. அதுதான் நமக்கு ஒரு நித்திய ஒரு மேன்மையும் வாழ்க்கையில் கொடுக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடு சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.